வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அர்ஜென்டினாவில் பிரதமர் மோடி 2 நாள் பயணம். அந்நாட்டின் பாரம்பரிய முறைப்படி பிரதமருக்கு வரவேற்பு. பன்னாட்டு தமிழுறவு மன்ற நிறுவனர் வாமு சேதுராமன் மறைவு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு. ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. நீலகிரி கோவையில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அர்ஜென்டினாவில் 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி கானா, டிரினிடாட் அண்ட் டுபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில் மற்றும் நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக கானா மற்றும் டிரினிடாட் மற்றும் டுபாகோ ஆகிய 2 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட அவர் அந்த 2 நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவருக்கு 2 நாடுகளிலும் அந்நாடுகளின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிலையில் டிரினிடாட் மற்றும் டுபாகோ நாட்டில் பிரதமர் மோடியின் பயணம் நிறைவடைந்ததும் அவர் அர்ஜென்டினாவுக்கு புறப்பட்டு சென்றார். அர்ஜென்டினாவில் 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் எஜிஜா சர்வதேச விமான நிலையத்தில் இன்று காலை சென்று இறங்கியதும் பாரம்பரிய முறைப்படி அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் அவரை வரவேற்கும் வகையில் கலாச்சார நடனம் ஒன்றும் நடத்தப்பட்டது. 57 ஆண்டுகளில் இந்தியா பிரதமரின் முதல் இருதரப்பு பயணம் இதுவாகும். அவருடைய வருகையை முன்னிட்டு இந்திய சமூகத்தினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் என ஒன்றிய வெளி விவகார அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பன்னாட்டு தமிழுறவு மன்ற நிறுவனர் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். பன்னாட்டு தமிழுறவு மன்ற நிறுவனர் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டத்தில் உள்ள ஆண்டநாயக்கபுரத்தை சேர்ந்த வாமு சேதுராமன் நெஞ்சத்தோட்டம், தமிழ் முழக்கம், தாய்மண், காலக்கனி, சேது காப்பியம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நூல்களையும் 1,00,000க்கும் மேற்பட்ட கவிதைகளையும் எழுதியுள்ளார். இவரது தமிழ் தொண்டினை பாராட்டி தமிழ்நாடு அரசு 1990ஆம் ஆண்டு கலைமாமணி விருதினையும் 2001ஆம் ஆண்டு திருவள்ளுவர் விருதினையும் வழங்கி கௌரவித்தது. இந்நிலையில் சென்னை இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள வாமு சேதுராமன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் வாமு சேதுராமன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழுக்காகவே தன்னை ஒப்படைத்தவர் என கலைஞரால் பாராட்டப்பட்டதை நினைவு கூர்ந்துள்ளார். இதேபோல் மூத்த தமிழறிஞர் வாமு சேதுராமன் மறைவு தமிழருக்கு பேரிழப்பு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு வழங்கி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணத்தின் மூலம் அவர் 33 சட்டசபை தொகுதிகளுக்கு சென்று மக்களை சந்திக்கிறார். இதன் காரணமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு வழங்கி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு Y+ பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் Z+ பிரிவில் 12 கமாண்டோ படை வீரர்கள், 52 காவலர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஜூலை 5, 6 ஆகிய தேதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதேபோல் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதேபோல் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஜூலை 6 முதல் 10ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கணித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று
வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநில மாநகராட்சி கூடுதல் ஆணையரை அலுவலகத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் அம்மாநில பாஜக தலைவர் ஜெகநாத் பிரதான் கைது செய்யப்பட்டார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர் மாநகராட்சியின் கூடுதல் ஆணையர் ரத்னாகர் ஷாகி குறைகேட்பு விசாரணை அமர்வில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்தார். அப்போது அவரது அறைக்குள் நுழைந்த 5 பேர் கொண்ட கும்பல் அதிகாரி ரத்னகாரை இழுத்து சென்று அவர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் பெரும் வைரலானது. இதனை கண்டித்தும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மாநகராட்சி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மாநகராட்சி அதிகாரி மீதான தாக்குதல் தொடர்பாக 5 பேர் மற்றும் ஒடிசா மாநில பாஜக தலைவர் ஜெகநாத் பிரதான் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தந்தையை அரிவாளால் வெட்டி கொன்ற மகன் கைது செய்யப்பட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பத்திராகிருப்பு வடக்கு தெருவை சேர்ந்த பாலகிருஷ்ணமூர்த்தி கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வந்தார். இவருக்கு பாலச்சந்திரம் அஜித் குமார் என்ற மகனும் திவ்ய பாரதி என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையில் அஜித் குமார் ஐடிஐ படித்துவிட்டு எந்த வேலைக்கும் செல்லவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தந்தை மகனுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மூர்த்தி மற்றும் அஜித் குமார் ஆகியோர் இடையே ஜூலை 4ஆம் தேதி இரவு வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த பாலசுந்தரம் அஜித் குமார் தனது தந்தையை அரிவாளால் சராமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினார். இது குறித்து தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பாலகிருஷ்ணமூர்த்தியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய அஜித் குமாரை தேடி வந்த நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் மகனே தந்தையை வெட்டி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து அகில இந்திய முஸ்லிம் பர்சனல் லா போர்டு சார்பாக கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வாணியம்பாடியில் அகில இந்திய முஸ்லிம் பர்சனல் லா போர்டு சார்பாக மாபெரும் இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஜாயின்ட் கமிட்டி ஆஃப் வாணியம்பாடி தலைவர் வசீம் தலைமை வகித்தார். இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் முஸ்லிம்களின் வக்ஃப் வாரிய சொத்துக்களை பறிக்கும் நோக்கில் செயல்படும் ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மனிதநேய ஜனநாயக கட்சி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில பயணிக்கிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலும் எங்கள் கூட்டணி உறுதியாக தொடரும். திமுக தலைமையிலான அந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே 200க்கும் அதிகமான இடத்திலே வெல்லும். தற்போது எதிர்கட்சிகள் பலவாறாக பிரிந்துள்ள நிலையில் எஞ்சிய 34 இடங்களில் கூட அவர்கள் வெற்றி பெறுவார் என்ற ஒரு கேள்விதான் எழுகிறது. திமுக தலைமையிலான இந்த ஆட்சியில் திராவிட மாடல் அரசில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்து வரக்கூடிய திட்டங்களும் செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்களும் சகல தரப்பு மக்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறது. நலத்திட்டங்களில பயனடைந்தவர்கள் மட்டுமின்றி நலத்திட்டங்களை பாராட்டக்கூடிய எல்லா தரப்பினர்களும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்குத்தான் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலிலே வாக்களிப்பார்கள். அது நிச்சயம். இந்தியா கூட்டணியை விட்டு எந்த கட்சி வெளியேறினாலும் இந்தியா கூட்டணி வலுவாக்குமே தவிர வலுவிழக்காது என காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் தங்கபாலு தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான இடங்களை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலு ஆய்வு மேற்கொண்டார். இதில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் துரைவேலன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தமிழ்நாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் வெற்றி கூட்டமாக செயல்படுவதாகவும் கூறினார். மேலும் கூட்டணியில் இருந்து எந்த கட்சி வெளியேறினாலும் இந்தியா கூட்டணி வலுவாகுமே தவிர வலுவிழக்காது எனவும் தங்கபாலு தெரிவித்தார். இந்தியா கூட்டணி என்பது காங்கிரஸ் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்தியா முழுவதும்
தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வர் தலைமையில் மிக சிறப்பாக தமிழகத்தில் வெற்றி கூட்டணியாக வள வந்து கொண்டிருக்கிறது. இதே போல பல மாநிலங்களிலும் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம், இந்தியாவும் செயல்பட்டு வருகிறோம். சில நேரங்களில் சில கட்சிகள் பிரிந்து போகலாம், அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அது வேறு விஷயம். அதனாலே இந்தியா கூட்டணி வலிமை இழந்துவிட்டதாக யாரும் கருத வேண்டாம். தலைவர் ராகுல் காந்தி தலைமையை ஏற்று அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருவரும் இருக்கிறார்கள், நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள், மக்கள் மன்றத்தில் இருக்கிறார்கள். ஆகவே தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்த வெற்றி கூட்டணியாக அது மாறும், விரைவில் மாறும். இந்தியாவுடைய அடுத்த பிரதமராக தலைவர் ராகுல் காந்தி விரைவில் வருவார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் மற்றும் முடிவுற்ற பணிகளை அமைச்சர் காந்தி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், பனம்பாக்கம், வெளித்தாங்கிபுரம் கிராமம், தக்கோலம் பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் 13 கோடியே 28 லட்சம் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார். கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் பிரார்த்தனை கூடங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா அத்திக்கடை பகுதியில் ஒரு வீட்டை மத போதகர் ஜோசப் வில்சன் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு விலைக்கு வாங்கினார். பின்னர் அந்த வீட்டில் எழும்பி பிரகாச ஜெப வீடு என்ற பெயரில் பிரார்த்தனை கூட்டம் நடத்தினார். இதற்கு அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் குடவாசல் வட்டாட்சியர் பிரார்த்தனை கூடத்தை மூடி சீல் வைத்தார். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத போதகர் ஜோசப் வில்சன் வழக்கு தொடர்ந்தார். அதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஒரு அனுமதியையும் பெறாமல் பிரார்த்தனை கூட்டம் நடத்த எந்த ஒரு உரிமையும் இல்லை எனவும், வீட்டை பிரார்த்தனை அரங்கமாக மாற்ற அதிகாரம் இல்லை எனவும், மீறி பிரார்த்தனை அரங்கமாக பயன்படுத்த முயற்சித்தால் சட்டப்படி தகுந்த நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர் எடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் கிறிஸ்துவ மக்கள் வீடுகளில் பிரார்த்தனை செய்யும் தடை உத்தரவு பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பாணை குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்படும் என எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தின் நிறுவனர் பிரதம பேராயர் கோ ஜெயசிங் அறிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து திருவாரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தனிப்பட்ட வீட்டில் பிரார்த்தனை செய்கிற இங்க தஞ்சை மண்டலத்துக்கு உட்பட்ட திருவாரூர் மாவட்டம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், இங்க இருக்கிற தஞ்சாவூர் ஆக இருக்கிற 18 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இது உள்ளடங்கி இருக்கிற வீட்டில் திருச்சபை பிரார்த்தனை நடத்துகிறவர்கள் எல்லாம் அச்சத்தில் உள்ளார்கள். அதுக்காக மீண்டும் அவர்களை நாங்கள் வலியுறுத்துவதற்காக முதல்வர் அவர்களை மீண்டும் நினைவுபடுத்தி ஒரு வகைப்பாடு செஞ்சு கொடுங்க. ஆட்சியாளர்கள் எங்களை சொல்றாங்க முறையான அனுமதி வேணும்னு கேட்குறாங்க. எங்களுக்கு முறையான அனுமதி எங்கே பெற வேண்டும் என்று இன்னும் அரசு எந்த ஒரு இதுவும் செய்யவில்லை, அட்டவணை கொடுக்கல. இதுக்காக தான் வலியுறுத்துவதற்காகவும் நீங்கள் சொன்ன அரசை நாங்கள் குறை கூற வரவில்லை. ஆனால் எங்கள் வேதத்தில் உள்ளது போல, ரோமரில் உள்ளது போல அரசு அதிகாரிகளிடம் என்ன வகிக்கிறார்களோ அதை ஏற்று நடத்துவதற்காக தான் நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை கூடங்களுக்கு திருச்சபை கட்டுவதற்கு ஒரு வழிமுறைகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் நினைவூட்ட போகிறோம். கோவை பந்தய சாலையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் கான்கர் HPV மற்றும் கேன்சர் கான்க்ளேவ் 2025 எனும் கருத்தரங்கம் நடைபெற்றது. சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு நாடு முழுவதும் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் HPV புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை பந்தய சாலையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் கான்கர் HPV மற்றும் கேன்சர் கான்க்ளேவ் 2025 எனும் கருத்தரங்கத்தை நடத்தியது. இக்கருத்தரங்கத்தில் பிரபல மருத்துவர்கள் நந்தினி குமரன், சித்ரா பட், ஆர்த்தி, செந்தில்குமார், ஜெயவர்தனா, ஜெயஸ்ரீ உள்ளிட்ட முன்னணி மருத்துவர்கள் கலந்து கொண்டு கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் HPV புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் நந்தினி குமரன், தற்போது அதிகரித்து வரும் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் HPV தொடர்பான நோய் தொற்றுகளை தடுக்க
சேர்வாவேக் எனும் தடுப்பூசிகளை அறிமுகம் செய்துள்ளது. இதனை பயன்படுத்துவதால் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் HPV தொடர்பான புற்றுநோய்களை ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் தடுக்கலாம் என தெரிவித்தார். மார்பு புற்றுநோய், பெண்களுக்கு மார்பு புற்றுநோய்க்கு அடுத்தது இதுதான் அதிகமா இருக்குது. இப்ப இந்த நோயை அறவே இப்ப மற்ற நாடுகள்ல, மேலோங்கிய நாடுகள்ல, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ரொட்டீன் வேக்சினேஷன்ல கொண்டு வந்து அந்த நோயை அறவே அழிச்சிட்டாங்க. நம்ம மக்கள் இன்னும் நம்ம இப்ப பார்த்தோம்னா ரொம்ப சோகமா இருக்கு. 8 நிமிஷத்துக்கு ஒரு பெண் இதனால இறக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது மட்டும் அதனால இந்த வேக்சின் 9 to 14 வயசு உள்ள ஆணோ பெண்ணோ 2 பேருமே, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு காரணமா இருக்கிற காரணகர்த்தாவே ஆணா இருக்கிறதுனால ஆண் போடுறதுனாலையும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. அதுவும் இன்னும் 2வது விஷயமும் உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்கள் இப்போ ஆண்கள் கேஸ் அந்த மாதிரி இதுலயும் ஓரல் கேன்சர்ஸ், அந்த ஆசனவாய் கேன்சர்ஸ், பெனைல் ஆண் குறி கேன்சர்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கும் இது தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வைரஸும் இந்த கேன்சரும் இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கறத வச்சு இந்த வைரஸுக்கு உரிய தடுப்பு ஊசி, அதாவது HPV வேக்சின் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் போடும்போது இந்த இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் சம்பந்தமா பின்னாடி வரக்கூடிய இந்த உறுப்புகள்ல வரக்கூடிய கேன்சர் தடுப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் இருந்து 72,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 9,060 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 72,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உக்ரைன் ரஷ்யா இடையே 3 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த போரை நிறுத்துவதற்காக கடும் முயற்சிகள் செய்து வருகிறார். இது தொடர்பாக துருக்கியில் இரு நாட்டு முக்கிய பிரதிநிதிகள் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இருப்பினும் போர் நிறுத்தம் ஏற்படவில்லை. மாறாக போர் தீவிரம் அடைந்து வருகிறது. இந்நிலையில் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை இல்லாத அளவில் ரஷ்யா அதிகப்படியான ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் அறிவித்துள்ளது. உக்ரைனின் முக்கிய நகரங்கள் மீது நீண்ட தூர ஏவுகணை கொண்டு ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. முக்கியமாக கீவ், சுமி, கார்கிவ், நிப்ரோபெட், ரோவ்ஸ்க், செர்னிகிவ் ஆகிய நகரங்களை இலக்காக கொண்டு ஜூன் 3ஆம் தேதி இரவு முதல் இடைவிடாமல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இரவு முழுவதும் 550 ட்ரோன்கள் மற்றும் 11 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக உக்ரைன் கூறியுள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அர்ஜென்டினாவில் பிரதமர் மோடி 2 நாள் பயணம். அந்நாட்டின் பாரம்பரிய முறைப்படி பிரதமருக்கு வரவேற்பு. பன்னாட்டு தமிழுறவு மன்ற நிறுவனர் வாமு சேதுராமன் மறைவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு. ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. நீலகிரி கோவையில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.